ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்போ மார்னிங் 6 மணிக்கு கரெக்டாக முடிச்சிடுவேன். இன்றைக்கி அவ்வளோ டயர்டாக இருந்துச்சு, எந்திரிக்கவே முடியல. சமையல் பண்ணணும், வினோ போகிறதுக்கு டைம் ஆயிரும்னு சொல்லி எந்திரிச்சிட்டேன். எங்கள் அம்மாலாம் வந்து பார்த்திங்கன்னா, நான் ஸ்கூல் படிக்கிற 11th மேக்ஸ் டியூஷன் போயிட்டு இருந்தேன். மார்னிங் 6 மணிக்கு டியூஷன். நான் குளிச்சு ரெடியாகி 5:30 பஸ் ஏறி டியூஷன் முடிச்சுட்டு டேரெக்டாக ஸ்கூலுக்கு அங்கேருந்து போயிடுவேன். அம்மா எனக்காக 4 மணிக்கே முடிச்சு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எனக்கு தோசை, சட்னி, சாம்பார், ஆஃப்டர்னுக்கு வெரைட்டி ரைஸ் தான் கேட்பேன். அதுவும் எல்லாமே செஞ்சு டிஃபனில் பேக் பண்ணி வச்சுருவாங்க. அம்மாவை இப்போ ஒர்க் போயிட்டு இருந்தாங்க. 8 மணிக்கெலாம் அம்மா போகணும்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே சமையல் வேலை முடிச்சுட்டு அப்போல்லாம் தண்ணி வெளியில் வந்து டோக்கன் போட்டு பிடிக்கணும். 4 நாள் கூடமா தண்ணி பிடிச்சி கண்ணுவே அண்ணனையும் இடையில கிளப்பி விட்டுட்டு துணி ஃபுல்லாக துவச்சி பாத்திரம் விளக்கிட்டு எல்லா ஒர்க்கும் ஃபினிஷ் பண்ணிட்டு பாதி சாப்பிடாமல் போவாங்க. எங்கள் அம்மா நினச்சா ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. பட் எனக்கு டக்குன்னு சொல்லணும்னா நான் இதாக சொல்லுவேன். நான் பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா லேட்டாக சமைச்சாங்கன்னு சொல்லி ஸ்கூல்லையோ காலேஜில் ஒரு நாள் கூட நான் லேட்டாக போனது கிடையாது. ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டது கிடையாது. நானே ஆசைப்பட்டு வேணால் வெளியே சாப்பிட்ருக்கேன். பட் அம்மாவால் நான் சாப்பிடாமல் இருந்ததே கிடையாது. அவ்வளோ கரெக்டாக பிள்ளைங்க சாப்பிடணும்னு சீக்கிரமாகவே செஞ்சுருவாங்க. எவ்வளோ முடியலனாலும் சரி, எப்போல்லாம் மார்னிங் எனக்கு எந்திரிக்க சலுப்பாக இருக்கும் நான் இருக்கிறேன்னா அப்போல்லாம் அம்மாவை நினச்சா ஆட்டோமேட்டிக்காகவே எனக்கு எனர்ஜி வந்துடும். நீங்கள் இந்த மாதிரி உங்கள் அம்மாவை நினச்சி ப்ரௌடாக ஃபீல் பண்ணுற விஷயத்தை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.